டித்வா புயல் எப்போ கரையை கிடக்கும்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நிலவிய டித்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்திருக்கு. மேலும் வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து நாளை அதிகாலை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், வட தமிழகம், புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு நகரும். டித்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்தும் போது இந்த நிலையில டித்வா புயல் நாளை மாலைக்கு பின் வலுவிழக்கும்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை உள்ளிட்ட வட தமிழ்நாட்டின் கடற்கரைக்கு 25 கிலோமீட்டர் வரை டித்வா புயல் நாளை மாலை நெருங்கி வரும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்கள்ல நாளை காற்றின் வேகம் 80 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த தொகுப்பை கடைசியில பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.